வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் தேர்வை முன்னிட்டு முக்கியமான பாலிட்டி 10 வினாக்கள் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், கூற்று இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டது. காரணம், கீழவையாக மக்களவை, மேலவையாக மாநிலங்களவையும் உள்ளன. இந்த கூற்று சரியான விளக்கமா இல்லை விளக்கம் இல்லையா இல்லை தவறான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஏ. அதாவது கூற்றும் காரணமும் சரியான விளக்கம்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது கொஸ்டின், பின்வரும் இணைகளில் எது சரியானது அல்ல, அதாவது தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் இணைகளில் எது தவறானது? இரண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஏ. கூட்டாட்சி முறை மத்திய அரசாங்கத்தின் உயரிய தன்மை அது தவறான கூற்று. 43வது கொஸ்டின், நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? 43வது கொஸ்டின், நிதி ஆயோக்கோட தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 43வது கொஸ்டின்கான ஆன்சர் பி, பிரதம மந்திரி. 44வது கொஸ்டின், அதாவது நாலாவது கொஸ்டின், மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆன்சர் டி, 250. 45வது கொஸ்டின், அதாவது 5வது கொஸ்டின், உயர் நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வைப்பான்னு சொல்லுவாங்க. உயர் நீதிமன்றம்னா 62, உச்ச நீதிமன்றம்னா 65. 6வது கொஸ்டின், நிதி மசோதாக்களை மாநிலவை எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம்? நிதி மசோதாக்களை மாநிலவை எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம்? 6வது கொஸ்டின்கான ஆன்சர் சி, 14 நாள். 7வது கொஸ்டின், இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானதுன்னு கேட்குறாங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணையரோட அதிகாரங்கள் யாருக்கு இணையானதுன்னா 7வது கொஸ்டின்கான ஆன்சர் பி, உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு. 8வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க. அடிப்படை கடமைகள் என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகவே எப்போதும் இருந்தது. 2வது கூற்று, அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. 3, இது இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட தவிர்க்க முடியாத ஆணைன்னு சொல்கிறாங்க. இதில் எது சரியாதுன்னு கேட்டிருக்காங்க. 8வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி, 2 மட்டும் தான். 9வது கொஸ்டின், மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துபவர் யார்? மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துபவர் யார்? ஆன்சர் பி, துணை குடியரசுத் தலைவர். 10வது கொஸ்டின், ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எந்த விதியின்படி தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளது? ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எந்த விதியின்படி தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளதுன்னா 10வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி, ஆர்டிகல் 370. 10க்கு 10 மதிப்பெண் எடுத்தவங்க பாலிட்டியில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி.